ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுபட்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்தோன்னே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுட்டு இதுவும் நல்லா வறுபட்டு வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வறுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா செவந்து வரணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு எடுத்து வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினோன்னே இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காயோட நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. புளியோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மசாலா நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் வடித்த சாதத்தை சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியில் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரியே கத்திரிக்காய் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.